டுங்கஸ்கா ஈவெண்ட் ஒரு ஆட்டம் பாம் அளவுக்கான எக்ஸ்ப்ளோஷன், அதுல 800 மில்லியன் ட்ரீஸ் அழிஞ்சு போகுது. ஆனா அதுக்கான ஒரு சின்ன தடயம் கூட இல்லை. சைபீரியால இருக்க ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. கிட்டத்தட்ட ஹிரோஷிமால நடந்ததை விட 100 மடங்கு அதிகமான வைப்ரேஷன்ல இந்த இடத்துல நடக்குது. இந்த காடுகளுக்கு சுத்தி இருக்கிற 10-15 கிலோமீட்டருக்கு இந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்றாங்க. இது ஒரு ஆட்டம் பாம் கிடையாது, பிகாஸ் அந்த இடத்துல எந்த ஒரு கதிர்வீச்சு பாதிப்பும் ஏற்படல. அப்படின்னா இது ஒரு விண்கல் தான் முடிவு பண்ணி விழுந்த அந்த விண்கல்ல தேடுறாங்க. ஆனா அப்படி ஒரு கல்லும் அந்த மொத்த காட்டுலயுமே கிடைக்கல. ஆனா இது வரைக்கும் எர்த்ல ஏற்பட்ட அதிகப்படியான அதிர்வு அப்படின்னு ஒரு மாடர்ன் டிவைஸால ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹையஸ்ட் வைப்ரேஷன் அது இதுதான். இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்க்கு சயின்டிஸ்ட் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு விண்கல்லா இருக்கும். இது ஒரு 50ல இருந்து 60 மீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு பெரிய விண்கல்லா இருக்கும். ஆனா இந்த விண்கல் எர்த்ல மோதுறதுக்கு ஒரு சில மீட்டர்ஸ் முன்னாடியே தானா வெடிச்சிட்டதாவும், அது வெடிச்சதோட வைப்ரேஷன் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அது வெடிச்சு செதறின வேகத்துக்கு காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சு அப்படின்னு நம்புறாங்க. இந்த எக்ஸ்ப்ளோஷன் உண்மையிலே என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு, இது மாதிரி வீடியோஸ் டெய்லி உங்க ஃபீட்ல வரணும்னா மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிருங்க.